Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் சாஃப்ட்டான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. உங்களுக்காக ஒரு பெர்ஃபெக்ட்டான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 200 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 80 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வெதுவெதுப்பான சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசையணும். எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ இதை சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்ன துண்டுகள் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதே போல் வெடிப்பு இல்லாத மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம பொரிக்கிறப்ப வெடிப்பு இல்லாமல் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம சுகர் சிரப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வந்து சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 பங்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு 1/2 kg அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போது இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். அந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எலுமிச்சை சாறு வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து வைக்கிறப்ப சுகர் சிரப் வந்து கட்டாது. இப்போது இது நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கு வந்து இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடு இருக்கணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். அதே போல் சாஃப்டாகவும் வரும். கண்டிப்பாக எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிறப்ப சேர்த்தா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் வரும். நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போது இது எல்லாமே ஒரே கலரில் வந்த அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொரிச்சு எடுத்த உடனே போடாதீங்க. ஒரு நிமிஷம் வெளியே வச்சுருந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பர் சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.